ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த ஹரி தமிழ் கேமிங். இன்றைக்கி நம்ம ப்ரிசன் எஸ்கேப் கேம் தான் விளையாட போகிறோம். இந்த கேம் ப்ளே சூப்பராக இருக்கும். ஸ்கிரிப்டாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தாங்க மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு யூஸ் த ரைட்டுன்னு சொல்லுவாங்க. ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணிட்டு இடும் சேரை எடுத்து இந்த டைல்ஸை ஃபுல்லாக உடச்சிட்டு நம்ம ஸ்போக் பேக் தருவாங்க, அதை வச்சு தோண்ட ஆரம்பிக்கும். அவங்களும் ஒரு சீனாக தருவாங்க. இப்போ நம்ம இந்த மேட்டை மூடதுக்கோ இந்த ஸ்பூனை எங்கேயாவது வெளியே வச்சிட்டோம், இல்லைனா அந்த மண் ஓரத்தில் கிடக்கும், அதையும் போட்டோம்னா நம்ம போலீஸ் போய் மறுபடியும் முதலேருந்து வர ஆரம்பிச்சோம் இந்த கேம். அதனால் ஏற்றி விளையாடுறாங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக விளையாடுங்க. நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறோம் முக்கால்வாசி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்ப்பீங்க. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க லெட்டர் எடுத்து படிச்சுருவாங்க. ப்ரிசன் டனலோடு நீ வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு எம்பின்னு சொல்லி யாரும் அனுப்பியிருக்காவோ, இவன் சரின்னு சொல்லிட்டு விட்டான். அப்போ நமக்கு தினமும் ஒவ்வொரு டேயும் ஒரு லெட்ரு வரும்னு நினைக்கிறேன். க்ளோஸ் பண்ணிடும். இப்போ மறுபடியும் ரோல் த ஃப்ளோர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டாஸ்க்கு அது முடிச்சிடும். இப்போ தான் நம்ம எடுத்து முடித்தோம். ஃபஸ்ட்டு எழுந்திட்டோம். ஸ்பூன் எடுத்துக்கிடும். தோண்ட ஆரம்பிச்சோம். இப்படியே தோண்டி தோண்டி கடைசி வரைக்கும் போகணும். முதல்ல ஷூ கிடச்சிட்டு அடுத்த சீட்டு தோண்டும். நல்லா ஒரு இதில் 3 இது கணக்குன்னு சொல்லி தோண்ட ஆரம்பிக்கும். இங்கே தான் எடுத்து இதில் நமக்கு எனர்ஜி வேறு தேவை. அதனால் நீங்கள் இந்த கேம் விளையாடும் போது ஒரு இடத்துலனா ஒரு கணக்கு வச்சு தோணுதும், அப்போ தான் உங்களுக்கு அந்த எனர்ஜி இருக்கும். இந்த கேம் என்ன கான்செப்ட்னால், நம்ம ஜெயில் பிடிச்சிட்டு போட்டு வந்துட்டாங்க, நம்ம ஜெயிலேருந்து தப்பிக்கும். அது ஜெயில் வார்டன் நம்ம டிஷ்யூ பேப்பர் மேலே தருவோம். அந்த டிஷ்யூ பேப்பர்லாம் ஏத்தளவு உள்ள கதிங்கள்கிட்ட கொடுத்து நமக்கு தேவையான பொருட்கள் வாங்கிட்டு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக தப்பிக்கிற மாதிரி நான் பார்ட் மேட்டில் மேக் பண்ணலாம் இருக்கேன். நெக்ஸ்ட் பார்ட் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் பார்ட் போட்டுருவேன். இது 5 ஏற்கனவே ஃபுல்லாகிட்டு ஃபஸ்ட்டு இது ரோல் பண்ணிடும். அடுத்து ஸ்பூனை மறைச்சி விட்ருவோம். இல்லை இந்த டேபிளில் போய் பொருள்லாம் வச்சுட்டு வந்துடும். டேபிளுக்குள்ள ஹைடு த டூல் இந்த மண்ணை எடுத்துகிட்டு போய் போட்டுக்கிறோம். இந்த கடைசி கை தான், இந்த ஒன்று மட்டும்தான். அவ்வளோதான். இவங்க காடை கூப்பிடும். செல்லிங் ஐட்டம்ஸ் 18 அக்ரி கொடுத்துரும். இல்லை ப்ரைஸ் லெவலில் பார்க்கும், ஏதாவது நமக்கு வாங்க முடியுது. எக்ஸ்ட்ரா 26, 24, 23, 22, 18 22 வந்துட்டோம். அவன்கிட்ட சூப்பரில் வாங்கிட்டு இந்த ஆப்ஷன் நம்ம ஏதாவது கதிங்கிட்டலாம் போய் நம்ம தேவையான பொருள் வாங்கணும். இப்போ நம்மகிட்ட எனர்ஜி இல்லை சுத்தமாக. சந்தேகம் வேண்டாம், எனர்ஜி எங்கிட்ட 3 தான்.
வேறு டம்பிள்ஸு 50, பேக்கு, வேறு ஏதோ செயின் மாதிரி வச்சுருக்கான். அவன் கார்டு கம்மி. இப்போ செஞ்சவன வரவே இல்லை. நான் தான்ட்டான். வெறும் மட்டும் செய்ய ஆரம்பிச்சிடும். ஏற்கனவே 10 ஆகிட்டு. தோண்ட ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு இந்த சைடு ஃபுல்லாக தோண்டிடும். ஸ்பூன்னால தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அடுத்து நம்ம சவல் வாங்கிடும். அது வாங்கிட்டோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்து லஞ்சு பிரேக்கு 12:30 தான் இருக்குது. 12 மணிக்கு இருக்குது லஞ்சு பிரேக்கு. நமக்கு 2 பொருள் தான் கிடச்சிருக்கு. வேறு நேரம் ஆகிட்டுன்னு நினைக்கேன். ஆமாம், ஹைலைட் 2ல் போட்டு பெட்டு இது முடிகிறோம். லஞ்சு பிரேக் இன்னும் 14 இதில் வந்துடும். சரி, இல்லை அவ்வளோதான். நம்ம டேபிளில் எடுத்த பொருளை போட்டோம். லஞ்ச் பிரேக் வந்துட்டு இப்போ கார்டு வருவாங்க. என்ன வரிசையாக தொடர்ந்து நம்ம கடைசி இருப்பாங்க. தெரியும் லஞ்ச் பிரேக்குன்னு. சாப்பிட்ணும் சாப்பிடுவோம். டேக் த சூப், ஈட். இன்னொரு தனிவியா அவன் மட்டும்தான். அவன் போய் விளையாட ஆரம்பிக்கிறோமா. $80 கிலோ நீ தூக்க போகிறான். அவன் தம் கட்டி தூக்கிடுவானா. தூக்கியாச்சு. ஸோ வாங்க, அந்த கூலிங் மிஷினில் என்ன இருக்குன்னு பார்த்தோம். ஜூஸ் நமக்கு எவ்வளோ? $3 இருக்கிறதே $50 தான் நம்மகிட்ட. ஸோ வாங்க செல்லுக்குள்ளே போய் உட்காந்துடும். லஞ்ச் பிரேக் வரப்போகுது. 3 செகண்டு தான். எண்ட் ஆஃப் லஞ்சு. இனிமேல் லைட் ஆஃப் தான். அது 22க்கு 10 மணிக்கு அனுப்பான்ல. அது வரைக்கும் நம்ம தோணலாம். கார்டு வரட்டும். அவ்வளோதான். சேல் ஐட்டம் கேட்குறோ. 7 தான் தருவாரா? குட்டி பக்கம் 8, 9, 10, 11, 11 அடிக்க வருது. எக்ஸல் கொடுக்கணும். 30 வந்துட்டு நம்ம சபல் வாங்க முடிஞ்சால் வாங்கிடும். எனர்ஜி இல்லைண்ணா. சவல் ஃபுல்லாக வாங்கியாச்சு. $30 இது போயிட்டு டிஷ்யூ பேப்பர். சவல் வாங்கியாச்சு. கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும்.
டூலை ஹைட் பண்ண மாட்டேன் பார்த்தீங்களா, நல்ல வேலை. வந்துட்டார் பீட்டர். ஃபஸ்ட்டு ரோலை எடுத்துகிட்டு டூலை எடுத்து நீ தோண்டுவோம். இப்போ ஈஸியாக தோண்டலாம், ஸ்பூன் மாதிரிலாம் கிடையாது. நம்ம சேனலில் வீடியோ பார்த்துட்ருக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் பாருங்கள், அப்போ தான் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல். கலெக்ட் பண்ணிக்கிட்டோம். அந்த இதை விட கொஞ்சம் கூட எடுக்கிற மாதிரி தெரியுதில்ல. அந்த ஏதோ மாட்டிட்டு அதை மட்டும் எடுத்துரும். வரும் 5 ஃபுல் ஐடின்னு கட்டி வேறு ஐடு டூவில் போட்டு ஓலை போட்டு விட்டுரும். கார்டு 42 நிமிஷத்தில் வந்துடும், 48 செகண்டில். அதுக்குள்ளேயும் மண்ணாலே போட்டுரும். இது நம்ம 3 கை மண் வருது. இதை வேறு அடைச்சிட்டு குத்தி விட்டுரும். அவ்வளோதான், புட் ஐட்டம் போட்டு அவன் காடை போட்டுரும். சேல் ஐட்டம் பண்ணோம். 19 23 22 தான் வருது. எனர்ஜி வாங்கிக்கிறேன். மில்க் எனர்ஜி வாங்கிடும். அவ்வளோதான். ஸோ அவங்க உள்ளே போயிடும். அப்படி காடை ஊட்டும். அவ்வளோதான். அப்போ நல்லா தோண்ட ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான். நீட்டாக ஒரே ஷேப்பாக எல்லாத்தையும் ஒழுங்காக தோண்டிடும். நட்டு எடுத்துரும். நீங்கள் ஒரு இது இருக்குது, வேறு இது ஒரு கேன் இருக்குது. இந்த ஒன்று இருக்குது, இந்த ஒன்று இருக்குது. லைட் ஸோ வாங்க க்ளோஸ் இல்லைன்னு வந்து தோன்றும். டைம் 57 நிமிஷம் தான் இருக்குது. டக்குனு மட்டும் எடுத்துக்கிடும். ஐடு டூல் பண்ணி விட்டுரும். என்னங்க நம்ம இங்கே மாட்டிட்டோம். இந்த ஆடுங்க 30 செகண்ட் வந்துடும். அவங்களோட ஸ்க்ரோல் பண்ணிட்டு மண்ணாடி டக்குன்னு போடுறோம். 21 செகண்ட் தான் இருக்குது. ரொம்ப ஆள் கொடுத்துரும். அவ்வளோதான். இப்போ காடை கூடும்.
27 கொஞ்சம் கூட்டி வைப்போம். 30 30 32 31 வரைக்கும் இருக்குது. தெரியாமல் 30 லட்சம் கொடுத்துட்டோமே, நான் கலெக்ட் பண்ணிடும். ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோதான். ஆடு வந்து முடிக்க போதும். அவ்வளோதான். மறுபடியும் ரோலை ஓப்பன் பண்ணிட்டு ஹைட் த டூல் எடுத்தோம். ரோலை ஓப்பன் பண்ணிடுவோம். லைட்ஸை ஓப்பன் பண்ணி வந்துட்டு தூங்கிடும். தூங்கி காலில் பிடிக்கும். அவ்வளோதான். சாப்பாடு மட்டும் சாப்பிடணும். அவங்க லெட்டர் வந்துருக்க மாதிரி இருக்கு. இப்போ வந்து அவனோட ஃப்ரெண்டு வந்து இங்கே வந்து இவனை அன்ஃபார்ச்சுனேட்னு சொல்லி பார்க்க வந்திருக்கும்போது அவனோட கீயும் அவனோட பேக்கும் இங்கே வந்து விட்டுட்டு போயிட்டானா, அதை அவனால் எட்டு வர முடியுமான்னு சொல்லிட்டு நம்ம கேட்கான். சரி, நம்ம ஓகேன்னு சொல்லிட்டு ரிப்ளை அனுப்பிட்டோம். இப்போ நம்ம போகும்போது அது 2 எட்டு போனோம். ஒரு நிமிஷம் தான் இருக்குது, எடுத்துருவோம் எல்லாத்தையும். இல்லை வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி போதும் இந்த வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வீடியோ சந்திப்போம். நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோ டே 2 வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ போட்டுரும். ஓகே, பாய்.